தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த ஒரு அற்புதமான இயக்குனர். கிராமப்புறத்தினுடைய அழகையும் கிராமப்புறத்தினுடைய பண்பாட்டையும் கிராமப்புறத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்களையும் கிராமத்தினுடைய காதலையும் இந்த உலகத்திற்கு அழகாக வந்து காட்டிய ஒரு மாமேதை அல்லவா? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். உண்மையில் இந்த உலகம் உள்ளவரை, இந்த தமிழ் உலகம் உள்ளவரை, இந்த சினிமா உலகம் உள்ளவரை, அவரை என்றைக்குமே எந்த தமிழர்களாலையும் யாராலையும் அவரை மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய 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 சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இன்று உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் நெஞ்சு கணக்கின்றது நண்பர்களே. ஒரு மண்ணின் மாபெரும் கலைஞனை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். இன்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றி சில விடயங்களை உங்களோடு, நான் அறிந்த விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய காணொலிக்கு செல்லலாம். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள். பாரதி ராஜா அவர்கள் தமிழ்நாட்டிலே தேனி மாவட்டம் என்ற மாவட்டத்திலே அல்லி நகரம் என்ற ஊரிலே இவர் பிறக்கிறார். இவருடைய தாய் தந்தையருடைய பெயர் பெரியமாயத்தேவர் மீனாட்சி அம்மாள். அதாவது அந்த மீனாட்சி அம்மாளை அந்த ஊரில் கருத்தம்மாள் என்று கூப்பிடுவார்களாம். பின்னாளிலே அவர் கருத்தம்மா என்று சொல்லி தன்னுடைய தாயின் பெயரை வைத்து கூட ஒரு சிறப்பான திரைப்படத்தை எடுத்திருப்பார். அதே மாதிரி தன்னுடைய பேருக்கு முன்னாலேயும் கூட கே பாரதி ராஜா என்று சொல்லி தன்னுடைய பேருக்கு முன்னால கூட தாயினுடைய பெயரை போட்டிருப்பார். நீங்கள் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள். இந்த மண்ணோடும் நொடியோடும் இந்த மக்களோடும் நான் சார்ந்து வாழ்ந்ததைத்தான் திரைப்படங்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறேன். பாரதி ராஜா அவர்கள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு பிறக்கிறார். அதாவது இவருக்கு 7 பேரில் இவர் தான் மூத்த சகோதரன் என்றபடியால் சின்ன வயசுலேயே அவருடைய குடும்பம் மிக வறுமை நிலைக்கு உட்பட்டது. அதாவது ஒரு பாடலில் கூட சொல்லியிருப்பாங்க, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று சொல்லி இந்த திருடாதே பாப்பாவில் கூட சொல்லியிருப்பார்கள். அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அப்போ சின்ன வயசுல இருந்தே அவர் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்து தான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கு வருகின்றார். பாரதி ராஜா அவர்களை எங்களுக்கு பாரதி ராஜா என்று தான் தெரியும். ஆனால் அவருடைய இயற்பெயர் சின்னச்சாமி. அவருடைய இயற்பெயர் சின்னச்சாமி. அப்படியே கிராமப்புறத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு அப்படியே நகரத்துக்கு வருகின்றார். நகரத்துக்கே அங்கேயும் நிறைய கஷ்டம் எல்லாம் பட்டிருப்பார். இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட மேடைகளில் எல்லாம் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பாரதி ராஜா தன்னுடைய கஷ்டங்களை எல்லாரையும் நிறைய சொல்லியிருப்பார். தங்களுடைய கிராம வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். இசைஞானி இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையில இருக்கிற நட்பை பற்றி சொல்வதென்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அது அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். ஒரு பிளேண்டியை வேண்டி விடிய காலமேல 3-4 பேர் ஒரு பிளேண்டியை குடிப்பார்களாம். அதே மாதிரி சாப்பாடெல்லாம் ஒரு கொஞ்சம் சாப்பாடை வேண்டி 4-5 பங்கிட்டெல்லாம் சாப்பிட்டு தான் இன்று இசை உலகத்தையே இசைஞானி ஆளுகின்றார். திரை உலகத்தை ஆண்டவர் பாரதி ராஜா அவர்கள். இவ்வாறாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிக பெரிய வரலாறுகள். சரி, இப்படியே பாரதி ராஜா அவர்கள் இருக்கின்ற பொழுது இப்படியே இந்த கன்னட திரைப்படங்களுக்கு இப்படி சில படங்களுக்கு உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது தான் அவருக்கு 16 வயதிலே என்ற திரைப்படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த 16 வயது திரைப்படத்தில்தான் எங்களுடைய கலைஞானி கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அசத்தி இருப்பார்கள். அதில் நான் இருக்கேன். ரஜினிகாந்தை பரட்டை என்று சொல்லி ஒரு கேரக்டர், அதில் கமலஹாசன் சப்பானியாக நடித்திருப்பார். ஒரு அற்புதமான ஒரு கதைக்களம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை இயக்கி அந்த நாளில் அதான் அவருடைய முதல் திரைப்படம், பாரதி ராஜா அவர்களுடைய முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு உந்துதலை தமிழ் சினிமா உலகத்தில் கொடுத்து விட்டார். அதாவது அந்த டைமில் வெளிவந்த திரைப்படங்கள் எல்லாம் ஒரு 4 சுவத்துக்குள்ளேயே எடுத்துக்கொண்டிருந்தார்களாம். திரைப்படங்கள் எல்லாம் 4 சுவத்துக்குள்ளேயே படமாக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தை உடைத்து
ஒரு புது ட்ரெண்டிங்கை வந்து பாரதிராஜா வந்து உருவாக்கி இருந்தாராம். அதாவது கிராமத்தினுடைய கதைக்களங்களிலே சென்று கிராமத்தினுடைய அழகை காட்டி, அந்த கிராமத்தில் இருக்கிற பறவைகளை விலங்குகளை காட்டி, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு எடுத்துக்காட்டுகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் வந்து அழிந்து போய்கொண்டிருக்கின்றது, அதாவது பிரிந்து போய்விட்டார்கள் சொன்னால் ஒரு மரத்தில் பெரிய பறவைகள் எல்லாம் ஒன்றாக இருந்து அப்படியே கலைஞ்சு செல்வதை மாதிரி காட்டுவார் பாரதிராஜா. அழகாக இருக்கும். அது பறவைகள் வந்து படம் வந்து ஸ்டார்ட் பண்ணினோடனே எண்ணினிய தமிழ் மக்களே என்று ஆரம்பித்து அப்படியே கிராமத்தின் ஒரு பாடல் ஒன்று நிச்சயமாக வரும் அவருடைய திரைப்படத்தில். எப்படின்னு சொன்னால் ஒரு அழகான பாடல் ஒன்றோடு, அதாவது இளையராஜா அவர்களுடைய குரலில் ஒரு அற்புதமான பாடலோடு அப்படியே எழுத்தோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணினிய தமிழ் மக்களை என்று அவர் ஆரம்பிப்பார். அப்படியே இசைஞானியினுடைய இன்பமயமான தாலாட்டு, அந்த கிராமத்து தாலாட்டில் அப்படியே அந்த கிராமப்புற காட்சிகளை வந்து அழகாக காட்டுவார். பாருங்க, நாங்கள் பார்த்துருக்கிறோம், பாருங்க எல்லாம் பார்த்துருக்கிறோம். அந்த பாடல் வந்து போய்கொண்டிருக்க அப்படியே கிராமத்தில் அப்படியே பறவைகள் பறந்து கொண்டு போகும். உழவன் வந்து அப்படியே சின்ன ஒரு இந்த கோமணம் மாதிரி ஒரு துண்டை கட்டி கொண்டு அப்படி நடந்து கொண்டு போவார்கள். அப்படியே வண்டு வந்து என்னத்தையோ அப்படி உருட்டி கொண்டு போகும். அதை கூட அப்படி கிட்ட வச்சு அப்படி ஜூம் பண்ணி காட்டுவார் பாரதிராஜா. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாமேதையை நாங்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் நண்பர்களே. நினைக்கவே முடியாது. இன்றைக்கு வந்து எத்தனையோ சினிமா டிஜிட்டல் உலகம் எல்லாம் வந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் அவருடைய அந்த கேமரா கிராமப்புறத்தை நோக்கி சுழன்று கொண்டிருந்தது. கிராமப்புறத்தின் அழகை காட்டியது, கிராமப்புறத்தினுடைய காதலை காட்டியது. எவ்வளவு சாதனையெல்லாம் செஞ்சு இன்றைக்கு இத்தனை வயதில் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார். பல நடிகர்களை வந்து இவர் அறிமுகம் செய்திருக்கின்றார் தமிழ் சினிமாவில். அந்த வகையில் ராதிகா சரத்குமார், நெப்போலியன் ஒரு அற்புதமான ஒரு கிராமப்புற நடிகர், ஒரு அற்புதமான ஒரு நடிகர். ராதா அம்மா வந்து ஒரு அழகான ஒரு நடிகை, எனக்கும் கூட ரொம்ப பிடித்த ஒரு நடிகை. ராதா அம்மாவை கூட அவர் தான் அறிமுகம் செய்திருந்தார். அதே மாதிரி இன்னும் பல நடிகர்களை வந்து அறிமுகம் செய்திருக்கின்றார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அதே மாதிரி இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு மகா நடிகர் கார்த்திக் என்று சொல்லி ஒரு அற்புதமான நடிகரை அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தினூடாக வந்து அற்புதமாக வந்து அவர் தான் அறிமுகப்படுத்தி, அவர் பின்னாளில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவானார். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகண்டா தெரியாதவர்கள் இல்லை. அதே மாதிரி இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை கூட கதாநாயகனாக அவர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அப்படி நிறைய நடிகர்களை வந்து தமிழ் சினிமா உலகத்திலே வந்து அறிமுகப்படுத்திய பெருமையையும் எங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களையே சாரும் என்பது யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அதே மாதிரி பல தேசிய விருதுகளையும் வந்து இவர் தன்னுடைய திரை இசைக்கு எத்தனையோ திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவர் இயக்கி இருக்கின்றார் என்று நினைக்கின்றோம். அதே மாதிரி பாக்கியராஜா என்று சொல்லி ஒரு அற்புதமான தமிழ் சினிமாவில் மற்றும் ஒரு ஆளுமை ஒரு இயக்குனர் வந்து இவரோடு ஒன்றிணைந்து பணியாற்றிய உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் பாக்கியராஜா அவர்கள். அதே மாதிரி மனோபாலா, அண்மையிலே மறைந்த மனோபாலா அவர்கள் கூட இவருடைய உதவியாளராக கடமையாற்றினவர். அதே மாதிரி மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் கூட இவருடைய உதவி இயக்குனராக இருந்து பின்னாளில் வந்து சினிமாவில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து செய்து இன்று அவரும் உயிரோடு இல்லை. இவ்வாறு பல எண்ணற்ற உதவி இயக்குனர்களை இயக்குனர்களாக்கிய பெருமை கூட இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களே சார். அதே மாதிரி 6 முறை வந்து தேசிய விருதுகளை வந்து பெற்றிருக்கின்றார். கடற்பூக்கள் என்ற திரைப்படத்துக்கு வந்து சிறந்த திரைக்கதைக்கான விருதை வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வந்து பெற்றிருக்கின்றார். அதே மாதிரி அண்மையில் 2004ஆம் ஆண்டு வந்து அவர் பத்மஸ்ரீ விருதை வந்து வாங்கியிருக்கின்றார். அதுவும் வந்து உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு விருது, எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விருது. அந்த விருதை அவர் அண்மையில் வந்து 2004ஆம் ஆண்டு வந்து பெற்றிருக்கின்றார். பாரதிராஜா அவர்களுக்கு வந்து 2 புதல்வர்கள், மனோஜ் உங்களுக்கெல்லாம் தெரியும், அதே மாதிரி ஒரு மகளும் வந்து இருந்தாங்க. தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தினூடாக வந்து அவரை வந்து அவர் அறிமுகம் செய்து பெற்றார். பின்னாளில் வந்து அவருடைய சில திரைப்படங்கள் வந்து நல்ல முறையில் போகாதபடியால் பின்னர் வந்து அந்த நாடகங்களில் வந்து நிறைய நாடகங்களை வந்து நடித்தார். சில நாடகங்களையும் வந்து இயக்கி இருக்கின்றார். பின்னாளில் வந்து திரைப்படங்களில் வந்து சில திரைப்படங்களில் வந்து நல்ல திரைப்படங்கள் எல்லாம் வந்து நடித்திருந்தார். அண்மையில் கூட பல திரைப்படங்களில் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வந்து வெளிக்காட்டி இறுதி காலத்தில் இப்படியே வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற பொழுது வந்து அவருடைய மகன் வந்து இருந்தது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் வந்து மிக ஒரு போராட்டமும் ஒரு கவலை. ஏன்னா ஒரே ஒரு மகனை இழந்தது வந்து அவருடைய வாழ்வில் வந்து அவர் நிறைய உடைஞ்சு போயிட்டார். அப்படியே இருந்து கனகாலமாக மனசளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார்.
நிறைய நடிகர்கள், அண்மையில் கூட ராதிகா அவர்கள் வந்து வெளியிட்ட ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் கூட நிறைய மனசு உடைஞ்சு போயிருந்தார். நிறைய வருத்தங்களும் துன்பங்களும் இப்படியே நிறைந்து மனுஷ வாழ்க்கைண்டா அப்படி தானே, வருத்தங்களும் துன்பங்களும் நிறைந்து அப்படியே நினைந்து இந்த உலகத்தை விட்டு காலமாயிருக்கின்றார். உண்மையில் இவ்வாறு ஒரு அற்புதமான ஒரு கலைஞனை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். அற்புதமான ஒரு இயக்குனர். அவரை மாதிரி யாருமே உண்மையில் இனி வரப்போகிறதும் கிடையாது. இனி யாருமே அவரை மாதிரி கிராமப்புறங்கள் படங்கள் வந்து இனி இயக்குவார்களோ என்று கூட சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் அவர் இந்த திரைத்துறைக்கும் தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய வீரம், மானம், காதல், தமிழர்களுடைய வரலாறுகள், தமிழர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு படைத்து காட்டின ஒரு அற்புதமான கலைஞன் என்று நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். உண்மையில் இந்த கிராமத்து மண்ணும், இந்த கிராமத்து மழையும், இந்த பூக்களும் புள்ளினங்களும் வானமும் உள்ளவரை பாரதிராஜாவின் புகழை பாடிக்கொண்டே இருக்கும். இந்த இயற்கையே பாரதிராஜாவின் புகழை பாடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதிராஜா நாமம்.